ஹரிதா, I want your explanation. உண்மைதான். நான் அவரு கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன், டீ குடிச்சேன். நான் உன்னை என் பாய் ஃப்ரெண்ட் கூட போல. உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு பெரிய மனுஷன் கூட. யாரா வேணாலும் இருக்கட்டும், பட் he is an outsider. இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு குட்வில் இருக்கு. அதனால தான் அமெரிக்கால இருந்து கூட ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து படிக்கிறாங்க. You have that much of responsibilities and dedication. மறுபடியும் இப்படி நடந்தா உன்னை இந்த மாதிரி வார்ன் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? கம். நீ ஏமா பிரின்சிபலை பார்த்ததும் ஓடுன? அதனால தானே அவருக்கு சந்தேகம் வந்துச்சு. என்ன இப்படி பேசுறீங்க? அவருக்கு என் அப்பா வயசு இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒரு கலைஞன் யாரு, என்ன, அவர் மேல நம்ம வச்சிருக்கிற மதிப்பு என்ன, அதெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு புரியாது. நீ இதெல்லாம் மறந்துட்டு படிக்கிற வேலையை பாரு. எக்ஸாம் வருதுல்ல? என்னது இவ்வளவு பேப்பர் கிடக்கு? ஓ, கவிதை எழுதியிருக்கா? கடலலை சாட்சியாக. அதெல்லாம் படிக்காதீங்க. சரி சரி, இப்படி ஏதாவது எழுதி கிறுக்கி போட்டுட்டே இருந்தா போருமா? நேரத்துக்கு சாப்பிட வேண்டாமா? அவர் வரட்டும். யார் அவளா? நல்ல கதையா போச்சு. அவ ஊருக்குன்னா போயிருக்கா, அங்க போனா எல்லாத்தையும் மறந்துடுவா. அடுத்த வாரம் நடக்க போற திருவிழாவில இருந்து அடுத்த வருஷம் நடக்க போற திருவிழா வரையிலும் பேசி முடிச்சுட்டு தான் வருவா. முதல்ல வெளியில போயா. என்ன மரியாதை இல்லாம பேசுறீல? வெளியில போயான்னு சொன்னேன். சாப்பாடு. குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங். ப்ளீஸ் கம். உட்காருங்க. வேண்டாம், நான் ஹரிதாவை பார்க்க வந்தேன். சாரி, இப்போ ஸ்டடீஸ் டைம். இன்னைக்கு சண்டே தானே? ஆமா, ஆனா பரீட்சை நெருங்கிக்கிட்டு இருக்குல்ல. ஹரிதா சர்ச்சுக்கு தானே போயிருக்கா மார்ட்டின்? சர்ச்சுக்கா? சிஸ்டர், எனக்கு அக்கவுண்ட்ஸ் இன்னைக்கே கிடைக்கணும். நீங்க போய் அதை பாருங்க. சாரி சார், திஸ் இஸ் a strict Christian institution. Here we have some rules and regulations. ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸை தவிர வேற யாரையும் நாங்க பார்க்க அலோவ் பண்ண மாட்டோம். உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆள் கிட்ட நோன்னு சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். சிஸ்டர், I don't want to break your rules and regulations, but I want to see. Just a second. இதெல்லாம் என்னோட புக்ஸ். அவகிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். ப்ளீஸ். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இப்படி வெளியிருந்து வரவங்க கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் நாங்க வாங்க அனுமதிக்க மாட்டோம். யூ ப்ளீஸ் கோ. ஓகே, ஆனா நான் இந்த ஊரை விட்டு போறேன்னு அவகிட்ட சொல்லிடுங்க. சார், ஹரிதா இந்த ஸ்கூல்ல ஒரு நல்ல ஸ்டூடெண்ட். டோன்ட் ஸ்பாயில் ஹர் நேம். ஓகே ஓகே. வார வாரம் இங்க வருவியா? அப்படியெல்லாம் இல்ல, எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த பக்கம். நீங்க ஏன் இங்க வந்தீங்க? உன்னை பார்க்க தான் வந்தேன்.
ஹாஸ்டலுக்கு போயிருந்தேன். கடவுளே, பேட்ரின் என்ன சொன்னாங்க? அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், பரவாயில்ல. இந்தா, இது வரைக்கும் நான் எழுதின கவிதைங்களை 3/4 இதுல இருக்கு. இதெல்லாம் உனக்கு தான். இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. இருக்கட்டும், இருந்தாலும் என் கையால கொடுக்கறத வேணான்னு சொல்லாத. நான் வாங்கிக்கிறேன். ஆனா இதெல்லாம் ஹாஸ்டலுக்கு கொண்டு போக முடியாது. ஏற்கனவே அங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நேத்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததால என்ன எல்லாரும் திட்டினாங்க. நாம 2 பேரையும் அவங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் என்னோட புது கவிதை. இதை மக்களுக்காக எழுதல, உனக்காக எழுதல. என்னோட மனசே இதில் இருக்கு. தயவு செய்து வாங்கிக்க ப்ளீஸ். இனிமே நீங்க ஹாஸ்டலுக்கு வராதீங்க. அப்போ உன்னை பார்க்க எங்க வரணும்னு சொல்லு. ஐயோ, பிரேயர் முடிஞ்சிருச்சு. ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்காங்க. நீங்க கிளம்புங்க. உன்னை எங்க பார்க்கறது? அதையாவது சொல்ல. உன்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. ஐயோ, நீங்க முதல்ல கிளம்புங்க. அவங்க யாராவது பார்த்து மறுபடியும் பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ். யாரோ போலே போகிறாய் பெண்ணே, என்னை கடந்து போகிறாய் கண்ணே, நெஞ்சுடைத்து போகிறாய் கண்ணே, மௌனம் கொண்டு போகிறாய் கண்ணே, தந்தை மகள் பாசம் விட்டு போகிறாய் கண்ணே, சுக்குநூறாய் உடைத்து நீ போனாய், கூடினை தேடும் பறவை போலானே, என் திசை யார் சொல்வார் சொல் பெண்ணே. ஹரிதா, நீ படிச்சுட்டா இருக்க? என்னடி அது? ஒண்ணுல. என்ன? ஒண்ணுல. என்னடி, ஏன் அழுகுற? என்னடி ஆச்சு? அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கும். வழக்கமா அதை படிச்சுட்டு அழுவாதானே? இல்லடி, அப்பா லெட்டரா இருந்தா நம்ம கிட்ட படிக்க கொடுப்பால. இது வேற யார்கிட்ட இருந்தோ. நான் இங்க இருக்கேன். ஒரே நாள்ல வரேன்னு சொல்லிட்டு போனேன். யோ, நான் என்ன கல்யாணத்துக்கா போயிட்டு வரேன்? முக்கியமான வேலையா போயிருந்தேன். அவருங்க எதையும் சொல்ற மாதிரி இல்ல. பெரிய பிரச்சனையா போடுத்துன்னா நீங்க போறச்சே இருந்த மாதிரி இல்ல. இப்ப அவ சில சமயத்துல கண்ணா பின்னான்னு கத்துறா, சில சமயத்துல ஒண்ணுமே தெரியாது மாதிரி தேமையேன்னு இருக்கா. சில நேரம் ருத்ரதாண்டவமே ஆடுறாரு. அம்மாடியோ, அதை துப்பவும் முடியாம முழுங்கவும் முடியாம தவிக்கிறேன். போங்க, நீதான் ஏதாவது பண்ணிருப்ப. நான் இல்ல, அவதான். காலையில போனா ராத்திரி தான் திரும்புறா. எங்க போறாரு? கேட்டா சொன்னா தானே. சில சமயம் வாயை புட்டின்னு இருக்கார், சில சமயம் அடிக்க வர்றார். யார் மேலேயே இருக்கிற கோபத்தை என் மேல காட்டுறார். அட போய. இருங்கோ 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 இருங்கோ. நேக்கு ஒரு சந்தேகம். என்ன? இவாளுக்கோ இவ குடும்பத்துல இருக்கிறவாளுக்கோ இதுக்கு முன்னாடி பைத்தியம் முடிச்சிருக்கோ? அனாவசியமா பேசாத. பைத்தியம் உனக்கு தான். ஆமா ஆமா, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் உங்க கூட தானே தங்கியிருக்கேன்.